ஆனா இது மலையாள இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல, எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கு. அதை ஏன் இப்படி பெருசுபடுத்துறீங்கன்ற மாதிரி பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஆண் பெண் சேர்ந்து இருக்கிற இடத்துலாம் இது நடக்கத்தான் செய்யும். இது நடக்கலைன்னா ஆண் பெண் சேர்ந்ததுக்கு அடையாளமே கிடையாது. சினிமாங்கிறதே ஒரு கவர்ச்சி உலகம். அதில் இது நடக்கத்தான் செய்யும். இதில் கட்டிப்பிடிச்சி நடிக்கிற, முத்தம் கொடுத்து நடிக்கிற, எல்லாம் பண்ணிவிட்டு பாலியல் தொல்லை கொடுத்தாருனாக்க இதையும் தாண்டி என்ன பாலியல் தொல்லை எனக்கு புரியுது. இப்போ 17 பேர்ல ரேப் கேஸே ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல சார். கோர்ட்டுக்கு போயிட வேண்டியது தானே. அது என்னத்துக்கு ரகசியமா கமிஷன் என்னத்துக்கு போடுறீங்க? ரேப் பண்ணியிருக்கான், சட்டப்படி குற்றம். கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன ரேப் பண்ணான்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. சார் ஒருத்தவங்க ஒரு சர்வைவல்காக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பான விஷயம் தான். அதுல ஏன் நீங்க போய் இருக்கிறீங்க? தப்பு நடக்குது இல்லை, தப்புன்னு தெரியுது இல்லை, அப்புறம் என்னத்துக்கு அது தோளுக்கு தெரியுது? போய்டு வந்துட்டேன். நீ நடிச்சு தான் அவனு கையை பிடிச்சி இழுத்து நான் ரேப் பண்ணுவேன், நீ ரேப்புக்கு சம்மதிக்கணும், அதுக்கப்புறம் தான் நடிக்க சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா? அவங்க என் கூட படுத்தா உனக்கு சான்ஸ் கொடுப்பேன். நாங்கள் வேண்டான்ட்டு போக வேண்டிட்டேன். பச்சையாகவே கேட்குறேன். என்கிட்ட பெட்டில் படுத்தா தான் உனக்கு சான்ஸு. எனக்கு இந்த தொழிலே வேணாம் போ, எனக்கு இந்த படம் வேணாம் போ. உனக்கு அந்த படமும் வேணும், அதே சமயத்தில் உன்னை யோகியமாகவும் காட்டிக்கணும், காசும் வாங்கிட்டு இருப்பேன். சும்மாவை படுத்துருப்பேன், காசு வாங்கிட்டு இருப்பேன். 2019 திலீப் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு கடத்திட்டு போனது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான ஒரு கடத்திக்கிட்டு போன உடனே அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியம்மா அவங்க ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அப்புறம் பண்ணாங்க. கடத்திக்கிட்டு போகிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லா இதுவும் முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏதோ கோவம் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுங்க. ஏன் அன்னைக்கு சொல்லல? அது அவுட்டோர் ஷூட்டிங் நடக்குது. ஆக்டரை கூட்டிக்கிட்டு இன்னொரு ஆக்ட்ரஸ் 2 பேரும் காரில் வர்றாங்க. அவளே டிரைவ் பண்ணிட்டு வர்ற வழியில் ஒரு தடங்கள் ஏதோ ஒன்று வருது. பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு கிட்ட அங்கே வண்டி ஓரமாக நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்தோடனே எவ்வளோ நேரம் ஆகுங்கிறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். சும்மா ஏண்டா இருக்கணும், லெட்ஸ் ஹேவ் செக்ஸ்ன்னு சொல்லி 2 பேரும் செக்ஸ் வச்சுக்கணும். அனிமல்னு ஒரு படம் பார்த்தோமா, நான் உங்ககிட்ட 10 தடவை சொல்லிடுவேன், உங்கள் சேனல்லையும் சொல்லியிருக்கேன். அதில் என்ன காட்டலை? ராஷ்மிகா மந்தனாங்கிற நடிகை தான் நடிக்கிறாங்க. என்ன பாக்கி இருக்குது? அப்புறம் அவங்கெல்லாம் என்னை பாலியல் வன்முறை பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? நடிச்சுவிட்ட, பண்ணிட்ட, காசையும் வாங்கிட்டு அப்புறம் நான் தம்பி பத்தண்டின்னா என்ன தொழிலே? அந்த மாதிரி தொழில் நான்லாம் மாட்டவங்க தம்மா. ஒரு நர்ஸை ஒரு மாதிரி ஏதாவது அவசரத்துக்கு கூப்பிட்டோம்னா என்னையே ஏன் சார் கூப்பிட்டீங்கன்னு ஒரு நர்ஸு கேட்கலாம். நைட் டியூட்டியில் இருக்கும்போது ஐயா சிஸ்டர் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னாக்கா திருப்பி என்னையை கூப்பிட்டுருக்கீங்க என்ன அர்த்தம்னா அவங்க தப்பாக கூட எடுக்கலாம். இல்லாட்டி போனால் சார் எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எப்போனாலும் டாக்டர் என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லலாம். 2 இருக்குது. எங்கள் தொழில் அது ரொம்ப அதிகம். வாழை இலை மேலே முள்ளு பட்டாலும், முள்ளு மேலே வாழை இலையே போய் பட்டாலும் வாழை இலை தான் கிழியும். அவ்வளோதான் பாட்டு. இதை நடிகைகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போது இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி பற்றி தான் இப்போது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. முக்கியமான காரணம் என்னென்னா 2019 அவங்க இந்த ஹேமா கமிட்டின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஆனால் 2024 வரைக்கும் எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் இல்லை. அது நடுவில் நமக்கு தெரியும் அங்கே ஹீரோ வர்ஷிப்லாம் கிடையாது, எல்லாரையும் ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பாலியல் புகார்கள் ஜாஸ்தி வந்தது கிடையாது. ஆனால் இது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. அதை ஏன் இப்படி பெருசுபடுத்துறீங்கன்ற மாதிரி பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. ஸோ இப்போ என்ன சார் அதை பற்றி? அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஆண் பெண் சேர்ந்து இருக்கிற இடத்துலாம் இது நடக்கத்தான் செய்யும். இது நடக்கலைன்னா ஆண் பெண் சேர்ந்ததுக்கு அடையாளமே கிடையாது. போலீஸ் துறையில் இல்லையா, இல்லை இது நிர்வாகத்துறைகளில் இல்லையா, தனியார் துறைகளில் இல்லையா, சினிமாவில் மாத்திரம்தான் இருக்குதா, கல்லூரிகளில் இல்லையா, எந்த இடத்துல தொழிற்சாலைகளில் இல்லையா, எங்கே இல்லை? ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கும்போது ஒன்று கிடக்க ஒன்று நடக்கத்தான் செய்யும். நாங்களாம் மாட்டினவங்க தம்மா. நாங்களாம் எத்தனையோ வகையில் மாட்டியிருக்கிறோம். ஒரு நர்ஸை ஒரு மாதிரி ஏதாவது அவசரத்துக்கு கூப்பிட்டோம்னா என்னையே ஏன் சார் கூப்பிட்டீங்கன்னு ஒரு நர்ஸு கேட்கலாம். நைட் டியூட்டியில் இருக்கும்போது சிஸ்டர் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னாக்கா திருப்பி என்னையை கூப்பிட்டுருக்கீங்க என்ன அர்த்தம்னா அவங்க தப்பாக கூட எடுக்கலாம். இல்லாட்டி போனால் சார் எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எப்போனாலும் டாக்டர் என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லலாம். 2 இருக்குது இல்லை. எங்கள் தொழில் அது ரொம்ப அதிகம். அது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் போயிருக்குது, தகராறுலாம் நடந்திருக்குது, ஸ்ட்ரைக்கெல்லாம் நடந்திருக்குது.
அது மாதிரி தகராறுகள் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வழக்கறிஞர் இந்த கோர்ட்டுகளில் தான் இது நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து காணோம் பெண்கள் இப்போ தான் வக்கீல்கள்லாம் நிறையா வந்துட்டுருக்காங்க. அந்த காலத்தில் லா காலேஜ் இன்ஜினியரிங் எல்லாம் பெண்களே சேர மாட்டாங்க. சினிமாங்கிறதே வந்து ஒரு கவர்ச்சி உலகம். அதில் இது நடக்கத்தான் செய்யும். இதில் கட்டிப்பிடிச்சி நடிக்கிற, முத்தம் கொடுத்து நடிக்கிற எல்லாம் பண்ணிவிட்டு பாலியல் தொல்லை கொடுத்தாருனாக்க இதையும் தாண்டி என்ன பாலியல் தொல்லை எனக்கு புரியலையே. இப்போ 17 பேர்ல வந்து ரேப் கேஸே வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல சார். அப்போ ஒருத்தவங்க வந்து ரேப்புனாக்கா அது கோர்ட்டுக்கு போயிட வேண்டியது தானே. அது என்னத்துக்கு ரகசியமாக கமிஷன் என்னத்துக்கு போடுறீங்க? இதுக்கு எதுக்காக கமிஷன் போடணும்? ரேப் பண்ணியிருக்கான், சட்டப்படி குற்றம், கோர்ட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்ன ரேப் பண்ணான்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. வெளியில சொல்றதுக்கு ஒரு பயம். மற்ற பெண்கள் சொல்லலையா? குடும்ப பெண்கள் சொல்கிறாங்கல்ல ரேப் பண்ணிட்டான்னு. இது தொழிலே அது தானே. அப்புறம் இவங்க சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம்? சார், ஒருத்தவங்க வந்து ஒரு சர்வைவல்காக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது தன்னை இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயமா தானே? தப்பான விஷயம் தான். அதில் ஏன் நீங்கள் போய் இருக்கிறீங்க? தப்பு நடக்குதில்ல, தப்புன்னு தெரியுதில்ல, அப்புறம் என்னத்துக்கு அந்த தொழிலுக்கு போகிறீங்க? போயிட வேண்டியதானே. நீ நடிச்சு தான் அவனுன்னு கையை பிடிச்சி இழுத்து நான் ரேப் பண்ணுவேன், நீ ரேப்புக்கு சம்மதிக்கணும், அதுக்கப்புறம் தான் நடிக்க சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா அவங்க? என் கூட படுத்தா உனக்கு சான்ஸ் கொடுப்பேன் நாங்கள் வேண்டான்ட்டு போக வேண்டியது தானே. பச்சையாகவே கேட்குறேன். என்கிட்ட பெட்டில் படுத்தா தான் உனக்கு சான்ஸு. எனக்கு இந்த தொழிலே வேணாம் போ, எனக்கு இந்த படம் வேணாம் போ. உனக்கு அந்த படமும் வேணும், அதே சமயத்தில் ஒன்று யோகியமாகவும் காட்டிக்கணும், காசும் வாங்கிட்டு இருப்பேன், சும்மாவை படுத்துருப்பேன், காசு வாங்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் வந்து பேசுறதுல அர்த்தம் இல்லைம்மா. அந்த தொழில் அந்த மாதிரி தொழில். ப்ரொமோஷனுக்கு கூட வந்து இந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்து பெட்டில் படுன்னு கேட்குற சிஇஓஸ் இருக்காங்க. பேங்க்கில் லோன் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, வாங்கி கொடுக்கறதுக்கு. இப்போ சில பெண்கள் சொன்னால் உடனே லோன் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் இருக்குது. அரசியலில் வெற்றி பெறணுன்னாக்கா சில படுக்கையர்களாக தான் அது முடிவுகளே நடக்கும். தமிழ்நாட்டு அரசியல் தெரியாதா உங்களுக்கு? சார், இப்போது 2019 திலீப் அவர்கள் வந்து ஒரு பெண்ணை, அதுவும் சக நடிகை, அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கடத்திட்டு போனது அப்படின்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு கடத்திக்கிட்டு போன உடனே அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியம்மா அவங்க ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அப்புறம் பண்ணாங்க. கடத்திக்கிட்டு போகிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லா இதுவும் முடித்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஏதோ கோவம் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொன்னாங்க. ஏன் அன்றைக்கி சொல்லல? அதை கடத்திக்கிட்டு போன உடனே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை, போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை. ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு அதை ஏதோ அமர போட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து தான் பெரிய கற்பு கரைச்சின்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு கதையை சொன்னால் என்ன ஆகுது? இதில் வெளிப்பட்டது அவங்களுடைய வேலை தான். அவங்க இதில் ஆணுக்கு எந்த அசிங்கமும் கிடையாதும்மா. இந்த தொழிலுக்கு ஒன்று கட்டாயப்படுத்துனாங்களா? இந்த தொழிலுக்கு வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துனாங்களா யாராவது? உலகத்தில் ஆயிரக்கணக்கான தொழில் இருக்குது. ஏன் இதுக்கு வந்த? இதையேன் தேடிக்கிட்டு வந்த? நீ தேடிக்கிட்டு வந்து இந்த தொழிலில் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமில்ல? நான் எல்லா இது வந்து இது நீங்கள் 10வது ஆள், 11வது ஆள், 12வது ஆள் இதை வந்து என்னை வந்து கேட்குறது. நான் திருப்பி அதே தான் சொல்கிறேன். சினிமாவில் வாய்ப்பு கேட்டுட்டு வர நடிகைகள்லாம் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு ஆல்பத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, தான் பொண்ணு படங்கள்லாம். விதவிதமான போஸ் இருக்கும், அதில் எல்லா வகையான போஸ் இருக்கும். என்ன போஸ் இல்லை? ஒரு பிரபலம், எங்கள் காலத்தில் பிரபலமாக இருந்து அம்மன் வேஷம்லாம் போட்டு ஒரு நடிகையினுடைய படங்கள்லாம் கேலண்டராவெல்லாம் வர்ற அளவுக்கு பாப்புலர் ஆச்சு. இன்னும் இருக்குது எங்ககிட்ட. சார், அப்போ இப்போன்றது கிடையாது, இது வந்து ஒரு காலங்காலமாக உள்ளதுமா. அட்ஜஸ்ட்மெண்ட் வாஸ் தேர். அப்போ இப்போ இந்த மாதிரி பகிரங்கமாக பாலியல் குற்றங்கள் என் மேலே சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து அங்கே இருக்கிற அந்த மலையாள இண்டஸ்ட்ரியை இப்போ வந்து ஒரு ஷேக் பண்ணியிருக்குன்னு தானே சார் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து அங்கே சங்கத்தையும் கலைச்சிருக்காங்க. மோகன்லால் அவர்கள் இந்த சங்கமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலைச்சிருக்காங்கல்ல சார். அப்போ இன்னுமே வந்து இது வலுப்பெறுற மாதிரி தானே சார் இருக்குது இந்த கேசஸ். இதில் அந்த பழைய பழமொழி தான் திருப்பி சொல்லணும். வாழை இலை மேலே முள்ளு பட்டாலும், முள்ளு மேலே வாழை இலையே போய் பட்டாலும் வாழை இலை தான் கிழியும். அவ்வளோதான் பாயிண்ட். இதை நடிகைகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி, அவ்வளோதான்.
இது இது வந்து ஈஸியா வந்து கடந்து போற விஷயம்ன்றது கிடையாது. ஏன்னா நடிகைகள் வந்து இப்போ மீனா அவர்களாகட்டும் சரி, நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட வந்து ஒர்க்கை பத்தி பேசுங்க, இல்ல நான் பண்ற வந்து தப்பு ஏதாவது அதை மட்டும் பேசுங்க, ஏன் என்னோட பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்றாங்களே சார். ஆமாம்மா. அந்த பொண்ணு வந்து பர்சனலாக வந்து ஆயிரக்கணக்கான விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கும். எனக்கு நடந்திருக்கும், உங்களுக்கு நடந்திருக்கும், அவருக்கு நடந்திருக்கும், எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனால் யாருக்கு என்ன பாதிப்பு? அதனால் யாருக்கு என்ன நன்மை? தேசத்துக்கு தெரிய வேண்டிய அவசியமா என்ன? அது தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ அந்த நடிகைகள்லாம் அப்படி படுத்திருந்தாங்க. ரைட், அந்த தகவல்லாம் வெளியே வந்துருச்சு. அதனால் நாட்டினுடைய முன்னேற்றங்கள் நின்று போச்சா? ரயில்லாம் நின்று போச்சா? பிளேன் ஓடலையா? இல்லை ஊருக்கு போகிறவங்களாம் இப்போ ஊருக்கு அப்படி இது பண்ணிட்டாங்க. வேலைக்கு போகிறவங்களாம் அப்போ ஐயோ இப்படி ஆகிடுச்சான்னு வீட்டில் உட்காந்துட்டாங்களா? என்ன பெரிய விஷயம் அது? ஒரு நடிகர்னு அவங்க 2 பேரும் காதல் காட்சியில் நடிக்கிறாங்க, பெட்ரூம் சீனில் நடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி வெளியில் போய் அதையும் பண்ணாங்க, கண்டினியூ பண்ணாங்க. அவ்வளோதான மேட்ரு. இது என்ன பெரிய விஷயம்? பெட்ரூம் சீனில் நடிக்கலையா? அனிமல்னு ஒரு படம் பார்த்தோமா, நான் உங்ககிட்ட 10 தடவை சொல்லிடுவேன், உங்கள் சேனல்லையும் சொல்லியிருக்கிறேன். அதில் என்ன காட்டலை? ராஷ்மிகா மந்தனாங்கிற நடிகை தான் நடிக்கிறாங்க. என்ன பாக்கி இருக்குது அந்த படத்தில்? அதில் காட்சிகளாவது சமாளித்து தாங்கிக்கலாம். அதில் அந்த வசனங்கள் கேவலத்திலையும் கேவலம். வாயால் கூசுற வசனங்கள் அதில் பேசுகிறாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் வந்து என்னை பாலியல் வன்முறை பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? நடிச்சுப்பிட்ட, பண்ணிட்ட, காசையும் வாங்கிட்ட, அப்புறம் வந்து நான் தம்பி பத்தினா என்ன அர்த்தம்? தொழிலே அந்த மாதிரி தொழில். நடிகைகள் சொல்றதையும் தாண்டி கவர்ச்சி காட்சிகளுக்கு அந்த ஆல்பத்தில் என்னென்ன போஸ்டர்ஸ் கொடுத்துருந்தா நீ வந்து சான்ஸ் கேட்ட, நீ முடியாதுன்னா வெளியே போயிட வேண்டியதானே. யார் கம்பல் பண்ணா? அது ஒன்றா விட்டா இன்னொருத்தி வர்றா, அவ்வளோ வச்சு எடுக்கிறேன். சார் நடிகைகளையும் தாண்டி இவங்க வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்னு கிடையாது. படத்தில் நடிக்க வந்தாக்கா மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து டான்ஸ் டைரக்டர்லேருந்து சகல பேருக்கும் அதெல்லாம் உண்டு. எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு தான் விடுவாங்க. அதை வந்து உலகம் முழுவதும் உள்ள நியதி அது. ஃப்ராங்கோ ட்ரூஃபான்னு ஒரு ஃபேமஸ் டைரக்டர், ஃப்ரெஞ்சு டைரக்டர், அவர் படம் எடுத்தார் டே ஃபார் நைட்டுன்னு. சினிமா எப்படி எடுக்கிறாங்கங்கிறது தான், ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்கிறது தான் அதுதான் படத்தினுடைய பேஸ். ஒரு ஃபேமஸ் ஆக்டர் ஆக்ட் பண்ணுறான், அந்த நடிக்கிற சீனை எடுக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, கேட்சே பண்ண மாட்டேங்கிறான், ரீடேக் வாங்கிக்கிட்டே இருக்கான். இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, இவன் ஏதோ டிப்ரெஸ் ஆகிருக்கிறான். அதில் தான் இவன் ரீடேக் வாங்குறான். ஏன்னா ஒரே டேக்கில் பிடிக்கிற ஆக்டர் அவன். ஹீரோயின் அந்த படத்தில் ஹீரோயின், அதாவது படத்துலேயும் ஹீரோயின், இதுலேயும் அந்த ஹீரோயினை கூப்பிட்றாரு, ஜாக்லின் பிசெட்டுன்னு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ். அவள் தான் அதில் ஹீரோயினாக வருவாங்க, அந்த மாதிரி தான் வரும். என்னமோ டிப்ரெஸ்டாக இருக்கான், நீ என்னன்னு அவனோட தனியாக உட்காந்து பேசி கண்டுபிடியேன் அப்படின்பாங்க. நைட்டு அவன் ரூமுக்கு போகிறான், பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் இது பண்ணுறான், 2 பேரும் தே ஹேவ் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. செக்ஸ் வச்சுக்கிட்டதுக்கு பிறகு மறுநாள் வந்து க்ளீனாக ஷாட்டை முடிக்கிறான். அவனை தாஜா பண்ணி அவனை செக்ஸ் வச்சு அவனை கூல் டவுன் பண்ணிட்டு வர்றான். சினிமாவில் இது நடக்கும். அதான் இப்படியெல்லாம். அப்புறம் வந்து இன்னொரு படத்தில் அவுட்டோர் ஷூட்டிங் நடக்குது. ஒரு ஆக்டரை கூட்டிக்கிட்டு இன்னொரு ஆக்ட்ரஸ்ஸு 2 பேரும் காரில் வர்றாங்க. அவளே ட்ரைவ் பண்ணிட்டு வர்ற வழியில் ஒரு தடங்கள் ஏதோ ஒன்று வருது பக்கத்தில் ஒரு பிரிட்ஜுக்கிட்ட. அங்கே வந்து வண்டி ஓரமாக நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்தோடனே எவ்வளோ நேரம் ஆகுங்கிறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். சும்மா ஏண்டா இருக்கணும், லெட்ஸ் ஹேவ் செக்ஸ்ன்னு சொல்லி 2 பேரும் செக்ஸ் வச்சுக்குவாங்க. ஷூட்டிங் போகிற வழியில் சினிமாவில் காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இதை அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணேன், எனக்கு எடுத்து போட்டான், இது பண்ணிட்டான்னு எப்போ போய் பாப்புலராக இருந்தபோது நீ சொல்லியிருக்கணும். எப்போ சொல்கிற? உனக்கு மார்க்கெட்டு போய் வீட்டுக்கு போய் தள்ளாடி கிளவி ஆனதுக்கப்புறம் என்னை கெடுத்து போட்டான், 30 வருஷத்துக்கு முன்னாடி கெடுத்து போட்டான், நீ இப்போ சொன்னால் என்ன அர்த்தம்? அதுதான் கேள்வி. அன்னைக்கே நீ சொல்லலை, அன்றைக்கி நீ வெளியே போயிருக்கலாமே, என்ன பண்ணிட முடியும் ஒன்று? அன்றைக்கி வந்து சொல்லியிருந்தால் இன்னும் பெருசாக வந்துருக்கும் மேட்ரு.
இப்போ சொல்லாததுக்கான காரணம் அவங்க இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணோம் அப்படின்றது. சொல்லாததுக்கு காரணம் இன்றைக்கி சான்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா உட்காந்துருக்கேன், சரி ஏதாவது பொழப்ப பார்க்கலாம், ஒரு விளம்பரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுருக்காங்க. அவ்வளோ விளம்பரம் பார்க்கலாம் அப்படின்றது வந்து அது அவங்களுக்கே தானே சார் ஒரு திருப்பியும் ஒரு பேக் ஃபயர் ஆகும். அது தெரியாமல் தானே பண்ணிட்டாங்க, விஷயம் தெரியாமல் பூந்துட்டாங்க, ஒரு மிரட்டலான்னு பார்த்துருக்காங்க. அவர் மோகன்லால்லாம் ஈல்டு ஆகலை, இதை வச்சு தானே என்ன மிரட்டுறேன், நான் இந்த அசோசியேஷனை கழிச்சு போட்டேன்னு போயிட்டார். இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ உண்மையாவே வந்து இது மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் பேர்லாம் வெளில வரும் அப்படின்லாம் வந்து இவங்க த்ரெட்டன் பண்றாங்க. அதனால என்ன ஆகிட போகுது? இப்போ என்ன அவரை வந்து அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ எம்ஜிஆர் 10 நடிகைகளோடு இருந்த வந்து எவ்வளோ நம்ம ஊர் பொண்ணுங்க தாய்மார்கள் என்ன சொன்னாங்க? தலைவர் நான் தலைவர், எத்தனை பொண்ணு பின்னாடி போகிறா பாருன்னாங்க. அதானே நீங்கள்லாம்? அதே நான் போயிருந்தா என்ன சொல்லியிருப்பேங்க? காம கொடூரன் ஸ்ரீ லோலன் வைங்க. எம்ஜிஆர் போனாக்கா தலைவர்னா தலைவர் தான். 2 டபுள் ஸ்டாண்டர்ட் நீங்களே வச்சுருக்கீங்க. அப்படி தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஹீரோஸுக்குன்னு வந்து ஒரு ஊர்லேயே சொல்கிறோமா, ஜெமினி கணேசன் இருந்தார். அவர் எத்தனை பெண்கள்கிட்ட அவஸ்தைப்பட்டார்னு எனக்கு தெரியும். என்கிட்ட பௌராவும் சொல்லியிருக்கிறார். ஒரு பையன் வந்து அவரை வந்து அப்பான்னு சொல்லி கிளைம் பண்ண அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் நான். அவருக்கு அவனை யாருன்னு தெரியல. அகஸ்மாத்தான் என்னை பார்த்தவர், டேய் என்னவோ யாரோ ஒருத்தன் வந்து இந்த என் மகன் சொல்லிகிட்டு இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறான்டா, கொஞ்சம் பாரு என்னன்னு கண்டுபிடி அப்படின்னாரு. சரி நான் போய் அப்படி தேடி கண்டுபிடிச்சா அவன் வந்து வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் அவர் மகனாக நடிப்பான், இளவரசனாக வருவான். அந்த பையன் அவருக்கு தான் பிறந்தவன். அப்போ நான் சொன்னேன், அதான் ஜெமினி சந்திரான்னு ஆமாடா ஒருத்தி வந்து 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 போயிட்டுருப்பா, ஆமாம் அவளுக்கு ஒரு பையன் பிறந்தான்டா அப்படின்னாரு. அவனை வச்சு 2 படம் எடுத்திருக்கீங்க. என்ன எதிரா அப்படின்னாரு. வள்ளியன் செல்வன்னு வஞ்சிக்கோட்டை வாலிபன் 2 படம் ஜெமினி படத்தில் அவன் தான் குழந்தை நடிச்சிருக்கிறோம். அவனாடா இவன் அப்படின்னாரு. இப்போ என்னங்க இவன் டேய் அவள் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு தொந்தரவு பண்ணி என்னோட இருந்துட்டு விட்டுட்டு போயிட்டாடா. நான் அதுக்கப்புறம் அவள் என்ன ஆனான்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ வந்து அவன் கிளைம் பண்ணுறான். அப்புறம் அந்த பையனை பார்த்து கூட்டு வாடா நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லி போனாக்கா நான் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்து போயிட்டான். இது என்னன்னா ஜெமினியை சுற்றி வந்த பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு டான்ஸர் என்னமோ சித்ரானா என்னவோ பேர் அவங்களுக்கு, டான்ஸர் அது உயிரை எடுத்துட்டாங்க ஜெமினியை. அவர் காலையில் பீச்சில் வாக் போகும்போது அங்கே வந்து அவர் போட்டு உயிர் எடுத்து ஒரு நாள் அப்படியே எங்கள் அண்ணனோட அப்படியே பேசிக்கிட்டு அந்த மாலோட அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. கூட்டிகிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு, டேய் ராஜாராம்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது, நீ கொஞ்சம் சொல்கிறான்னாரு. என்னன்னு மொரீஷியஸில் டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. உங்களுக்கு புதுசாக வந்து ஒட்டிக்கிட்டாடா, 2 நாள் பீச்சில் பார்த்தா 3ஆவது நாள் என் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறா, என்ன பண்ண சொல்கிறேன்? அதனால தான் ஒரு பேர் காதல் மன்னனா சார். அவர் என்ன தப்பு பண்ணார் அதில்? அப்புறம் நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன். இவர் எங்கள் அண்ணன் கேட்டார், ஏன் ஜெமினி இது எத்தனைனாரு? யாருக்கு தெரியும்? வந்து உக்காந்துக்கிட்டா ஒட்டிக்கிட்டான். முன்னாடியே தான் சொல்கிறாரு, வந்துக்கிட்டா ஒட்டிக்கிட்டா, நான் என்ன பண்ணுறது? அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கலங்கிறது வேறு விஷயம். அதுக்கப்புறம் இது ஒரு பாசிங் க்ளவுட், அந்த பொண்ணு போயிடுச்சு. அதனால் அதில் ஜெமினி கணேசனை தப்பு சொல்லி என்ன பண்ணுறது? அந்த படம் எடுத்தாங்க சாவித்திரியை பற்றிய படத்தில் வந்து ஜெமினி கணேசன் வில்லனாக காட்டினாங்க. உண்மையான ஜெமினி வாழ்க்கையில் வந்து வெள்ளியாக இருந்தது சாவித்திரி தான், ஜெமினி இல்லை. அது ஏன் சார் அந்த மாதிரி இவங்க வில்லியா இருக்கணும்? சாவித்திரி ஜெமினிக்கு மார்க்கெட் விழுந்து சாவித்திரி விட்டுட்டு போயிடுச்சு. அதுதானே உண்மை. ஜெமினி போய் பார்க்கணுன்னாக்கா ரங்கராவ்கிட்டையும் சந்திரபாபுகிட்டையும் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு உள்ள போனார். அதுதானே சாவித்திரி வாழ்க்கை. 100 ஆள் இருந்தார், அது சொன்னால் மாட்டிக்குவோம், அதனால் சொன்னேன். அவங்க பேச்சை கேட்டுட்டு தான் பொங்கல் அன்றைக்கி சாவித்திரி விட்டு தான் அவர் பொங்கல் சாப்பிடுவார். போகிறாரு, உள்ளே விட மாட்டேங்கிறாரு இவரையே. ஆமாம் ஆமாம் பிஸியாக இருக்காங்க, அனுப்பிச்சிட்டாங்க. இவ்வளோவெல்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து கை விட்டான். அனாதையாக கிடக்கும்போது அந்த பையனால் வந்து கேட்க முடியலையா, எங்கள் அம்மா படுத்துருக்குது வந்து பார்த்துக்கன்னு சொல்ல முடியலையா? ஒரு வருஷம் கோமாவில் படுத்துருந்துச்சு, கேட்க முடியலையா? என்ன ஜெமினியை டெசர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெமினி போய் பார்க்குறத விட்டுட்டாரு. ஆனால் அந்த படத்தில் எப்படி காட்டுறான்னா ஜெமினி கை விட்ட மாதிரி காட்டுறான். நடந்தது ரிவர்ஸ், எங்களுக்கு தெரியும்.
இதெல்லாம் நாங்கள் இது நடிகர்கள் வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்குறோம்.